கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேம். டெப்டி கலெக்டர் 4th ரேங்க் எடுத்ததுக்கு பிக் கங்க்ராச்சுலேஷன். அதுவும் மதுரையிலேருந்து எடுத்திருக்கீங்க, ரூரல் பேக்ரவுண்ட்லேருந்து எடுத்திருக்கீங்கிறப்ப இன்னும் மதுரைக்கு அது ரொம்ப பெருமையாக இருக்குது. நீங்கள் வந்து மெயின்ஸில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணீங்க மேம்? ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டில், செகண்ட் அட்டம்ப்டில், தேர்ட் அட்டம்ப்டில் அதை எப்படி கன்சர்வேட்டிவாக ஓவர் கம் பண்ணீங்க? உங்களோட 5 மாதத்தை நீங்கள் எப்படி கட்டமைச்சுக்கிட்டீங்க? லாஸ்ட் அந்த எக்ஸாமுக்கு ஒரு வாரம் இருக்கும், அந்த 4 நாள் எக்ஸாம் இருக்கும். அந்த 4 நாளில் உங்களோட ரிவிஷன்ஸ் பிளான் எப்படி இருந்துச்சு மேம்? அதுக்கடுத்து நீங்கள் வந்து நான் வரிசையாக நீங்கள் எப்படி நோட்ஸ் மாதிரி பண்ணிட்டீங்களா, இல்லை பாசிபிள் கொஸ்டின்ஸ் நீங்களா ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கு ஆன்சர் ஜென்ரேட் பண்ணிட்டு ஓப்பனாக அங்கே எக்ஸாம் ஆளுக்கு பிரெயின் ஸ்டாமிங் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போனீங்களா மேம்? இதெல்லாம் டவுட்ஸ் மேம். அவர் வந்து ஓவராலா நான் எப்படி இந்த 4 அட்டெம்ப்ட் வந்தேன், இந்த அட்டெம்ப்ட்ல என்ன நான் வந்து பண்ணேன் அப்படின்றது வந்து கேட்டிருக்காரு. இப்போ ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் படிக்கிறப்போ நான் வந்து ஒரு 15%லேருந்து 20% சிலபஸ் தான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஆனா எனக்கு வந்து எத்தனை மார்க்ல வந்து இன்டர்வியூ போச்சுன்னா 6 மார்க்ல 428 எடுத்திருந்தேன்னு நினைக்கிறேன். 35 அதுக்கு மேல எடுத்திருந்தேன் எனக்கு வந்து இன்டர்வியூ வந்திருக்கும். ஆனா அப்ப நான் படிச்சது வந்து ஒரு 20% சிலபஸ் தான் படிச்சிருப்பேன். அப்போ 20% படிச்சாலே நான் ஒரு 5% எக்ஸ்ட்ரா படிச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்க, அந்த டைமே கிளியர் பண்ணி போயிருக்கும். அப்ப அவ்வளவு படிச்சா போதும். செகண்ட் அட்டெம்ப்ட்ல என்ன பண்ணேன்னா, நான் இவ்வளவு ஒன்றும் படிக்கவே இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல என் பேப்பர் பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க, உங்க ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கு, ஈஸியா நீங்க கிளியர் பண்ணிடுவீங்க, கண்டென்ட் மட்டும் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என் பேப்பர்ல வந்து நிறைய கேப்பா இருக்கும் அங்கங்க. அப்ப ஆனா யாருமே சொல்லல. ஏன்னா நான் சென்னையில படிச்சேன், அங்க எல்லாமே கொஞ்சம் வந்து என்னன்னா எல்லாரும் காம்படிட்டர்ஸா தான் நம்ம பார்ப்பாங்க. பக்கத்துல இருக்கவன் என்ன படிக்கிறான்னு சொல்லி கொடுக்க மாட்டான், அவன் ஒரு புக் வச்சிருப்பான், அந்த புக்கோட பேரை சொல்ல மாட்டான். ஸோ அப்படி வந்து நம்மளால கத்துக்கவும் முடியாது. அந்த டைம்ல நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கும், கொடுத்துருக்கதை படிக்கிறதுக்கே டைம் இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப என்ன பண்ணா, அடுத்ததுல நீ என்ன சொல்றது, நானே தேடி படிக்கிறேன்னு எக்கனாமிக் ஒரு 2 புக்கு 3 புக் படிச்சிருப்பேன். அப்படியே ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நிறைய தேட ஆரம்பிச்சேன். மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. செகண்ட் அட்டெம்ப்ட்ல வந்து நான் இன்டர்வியூ போனேன். ஆனா இன்டர்வியூல ஸ்லாப் கம்மி, 3rd ஸ்லாப் தான் போனாங்க. எனக்கு இது சர்வீஸ் கிடைக்கல. ஆனா மார்க் வந்து என்னன்னா, எனக்கு ரேங்க் வந்து 55th ரேங்க் வந்து இருந்துச்சு. அப்போ ரிட்டன்ல மட்டும் ஓவரால் ரேங்க் வந்து 95th போயிடுச்சு. அப்ப நான் என்னமோ ஒரு விஷயம் கரெக்டா பண்ணிருக்கேன், ஆனா அது இன்னும் சரியா பண்ணணும் அப்படின்றத வந்து நான் யோசிச்சேன். அப்ப 3வது அட்டெம்ப்ட்ல இன்னும் நிறைய படிக்கணும். நான் அப்ப ஆன்லைன்ல வந்து பேட்ச் போட்டிருந்தேன் செகண்ட் அட்டெம்ப்ட்ல. அப்ப இன்னும் நேர்ல போய் படிச்சா இன்னும் நிறைய வந்திருக்கும் அப்படின்னு நினைச்சு நான் 3rd அட்டெம்ப்ட்ல போய் நேர்ல போய் படிக்கிறேன். இன்னும் நிறைய தேடிக்கிட்டே இருப்பேன். இது ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் திரும்ப நோட்ஸ் எடுப்பேன். நோட்ஸ்ன்றது சின்னதா இருக்கணும். நம்ம திரும்பி ரீட் பண்றோம் அப்படின்னா ஒரு நாள்ல வந்து இப்ப எக்ஸாமுக்கு வந்து நம்ம 3 நாள் 4 நாள் சென்னைக்கு போற மாதிரி இருக்கு. நம்ம எடுத்துட்டு போறது, நம்ம எல்லாருமே ட்ரெயின்ல போவோம், பஸ்ல போவோம். அப்ப எவ்வளவு எடுத்துட்டு போக முடியும்? 9 சப்ஜெக்டுக்கு என்கிட்ட ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் ஒரு 9 புக் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் எடுத்துட்டு போறதே பாசிபிலிட்டி கிடையாது. நான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயும் 2வது அட்டெம்ப்ட்லயும் பண்ணிட்டேன், 3rd அட்டெம்ப்ட்லயும் அதை தான் பண்ணேன். இவ்வளோ எடுத்துட்டு போவேன். அந்த 4 நாள்ல நம்மளுக்கு படிக்க முடியாதுன்னு தெரியும். ஆனா என்ன பண்ணுவோம், இந்த ஒரு புக் இருந்துச்சுன்னா கடைசி ஒரு நேரத்துல பாத்துட்டு போயிருக்கலாமே அப்படின்னு தோணும். அப்படி இருக்கக்கூடாது. நம்ம நோட்ஸ் எப்படி இருக்கணும்னா ரொம்ப சின்னதா இருக்கணும். மெயின்ஸ் நோட்ஸ் ப்ரிலிம்ஸ்க்கு எப்படி ஃபேக்ட் மட்டும் எடுப்போம், அதே மாதிரிதான் மெயின்ஸ்க்கும் ஃபேக்ட் மட்டும் தான் எடுக்கணும். கண்டென்ட்டை டெவலப் பண்றது, பேப்பர்ல என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிரெயின் ஸ்ட்ராங் பண்ணி இதை ஃபர்ஸ்ட் எழுதணும், இதை லாஸ்ட் எழுதணும், அந்த மாதிரி இருக்கணும். இப்போ ஒரு மெயின்ஸ்க்கு 10 மார்க்னா 10 பாயிண்ட் இருக்கணும், 15 மார்க்னா 15 பாயிண்ட்ஸ் இருக்கணும். அப்ப எல்லா டாபிக்லயும் ஒரு 15 பாயிண்ட் எடுத்தா போதுமா? 10 மார்க் கேட்டாலும் எழுதிடலாம், 15 மார்க் கேட்டாலும் எழுதிடலாம். அப்ப அந்த 15 பாயிண்ட்டை மட்டும் எடுங்க. அந்த 15 பாயிண்ட்லயே எல்லா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டும் இருக்கணும். அப்போ ஆரம்பிச்சதுல ஹிஸ்டரி பார்ட்ல இருந்து ஆரம்பிக்கணுங்க. இப்ப கரண்ட் அஃபேர்ஸ்ல அந்த டாபிக்ல என்ன இருக்கு அப்படின்றத முடிக்கணும். அப்ப அந்த 15 பாயிண்ட்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டும் லாஸ்ட் பாயிண்ட்டும் எப்படி இருக்கணும்னா, ஹிஸ்டாரிக்கல் பார்ட், கடைசியில கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இது ஆன்சர் வந்து இப்படிதான் இருக்கணும் உங்களோட ஆன்சர். அப்படி இருந்துச்சுன்னா நீங்க கிளியர் பண்ணிடலாம். ஸோ இதை வந்து எனக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு 4 அட்டெம்ப்ட் ஆயிடுச்சு. அப்ப எனக்கு உங்களை மாதிரி எனக்கு யாராவது சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நானும் வந்து முன்னாடியே கிளியர் பண்ணிட்டு போயிருப்பேன். ஸோ அதனால வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம எடுக்கிறத வந்து எப்படி எடுக்கணும். இப்ப நீங்க வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. இப்ப போன வருஷம் வந்து ஃபாரின் பாலிசின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பத்தின ஒரு கொஸ்டின். அப்ப நம்ம அவங்க கேட்கறது என்ன, கடைசில இருந்து இப்போ வரைக்கும் கொஸ்டினே அதுதான். அப்ப நோட்ஸ் அப்படியே எழுதுனா போதுமா? அந்த கண்டென்ட்டை சுருக்கி அந்த 15 மார்க் எழுதுனா போதுமா? இப்ப அதுல ஒரே ஒரு டாபிக் மட்டும் கேட்கறாங்க. இந்த பாலிசியை மட்டும் 2023ல போட்ட பாலிசியை மட்டும் எழுதுங்கன்னா
நோட்ஸ்ல அந்த இடத்துல இருக்கிறத மட்டும் கட் பண்ணி இங்க எழுதுனா போதுமா? ஸோ அப்ப நம்ம நோட்ஸ் எப்படி இருக்கணும்? அவ்வளவுதான். 2 பக்கத்துல ஒரு டாபிக் 2 பக்கத்துக்கு மேல போகவே கூடாது. போச்சு அப்படின்னா நீங்க ஏதோ தப்பு பண்றீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த தப்பு பண்ணக்கூடாது. மெயின்ஸ்க்கு நோட்ஸ் வந்து முக்கியம். அதை வந்து அப்டேட்டடா இருக்கிறது 2வது முக்கியம். அப்புறம் எப்படி எழுதணும் அப்படின்னு. இப்போ வந்து மெயின்ஸ் எழுதுறது வந்து ஒரு 1000 பேர் 2000 பேர் எழுதுவாங்களா? 2000 பேர்ல ஒரு 1500 பேர் எங்க இருந்து வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? சென்னையில இருந்து வருவாங்க. சென்னை பேஸ்ட் இன்ஸ்டிடியூட்ஸ், சென்னையோட பிரான்ச்சு, அங்க இருந்து தான் வருவாங்க. இங்க நம்மள மாதிரி இருக்கிற ஆட்கள் வந்து ரொம்ப கம்மி. நம்மள ரேர் பெர்சன்டேஜ் வந்து ரொம்ப கம்மி, சிங்கிள் டிஜிட்ல தான் இருக்கும். அப்போ அவங்களோட காம்பீட் பண்ணணும் அப்படின்னா அவங்க பேப்பருக்கு மேட்ச் பண்ணணும். நம்மள எப்படி மேட்ச் பண்றது? ஏன்னா இப்போ ஒருத்தவங்க திருத்துறாங்க, எவாலுவேட்டர் திருத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 100 பேப்பர் ஒரே மாதிரி இருக்கு, 80 பேப்பர் வச்சுக்கலாம். 80 பேப்பர் அவங்களோட பேப்பர் ஒரே மாதிரி இருக்கு, 20 பேப்பர் மட்டும் வித்தியாசமா இருக்கு, ஆனா சூப்பரா இருக்கு. கண்டென்ட் மட்டும் வேற வேற மாதிரி எழுதிருக்காங்க. அப்ப நம்ம என்னதான் நல்லா எழுதியிருந்தாலும் என்ன இருக்கும், அவங்களுக்கு போட்ட மார்க் நமக்கு வராது. அப்ப நம்மளோட மேட்ச், நம்ம எழுதுறத மட்டும் அந்த பேட்டர்னுக்கு வந்து மாத்தணும். மாத்திட்டோம் அப்படின்னா நம்ம காம்படிஷனுக்குள்ள இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். எல்லாரும் நோட் எடுத்துக்கோங்க. நான் மெயின்ஸுக்கு ஒரு ஃபார்மேட் வந்து சொல்றேன். 10 மார்க் 15 மார்க் பிரிச்சுக்கோங்க, அதை எழுதிக்கோங்க. அடுத்து எழுத போற டெஸ்ட் எல்லாத்தையும் இதை இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எடுத்துட்டீங்களா? சொல்லலாமா? கொஞ்சம் பேர் இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் வந்து 10 மார்க். 10 மார்க் வந்து நம்மளுக்கு வந்து 1.5 பேஜ் வந்து கொடுப்பாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் 3 லைன் விடைன்னு ஒரு லைன் இருக்கும், அதுல அவங்க ஃபில் பண்ணிருப்பாங்க. அந்த லைனை விட்டுருங்க. அதுக்கு அடுத்து 3 லைன் இன்ட்ரோடக்ஷன் வந்து எழுதணும். 3 லைன் தான் இருக்கணும், 3க்கு மேல போகக்கூடாது. ஓகேவா? இது இன்ட்ரோடக்ஷன். அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னா ஒரு பாக்ஸ் கண்டென்ட் வந்து கொடுக்கணும். பாக்ஸ் கண்டென்ட்னா என்னன்னா ஒரு ஃபேக்ட். அந்த ஃபேக்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா, பார்த்தோடனே அந்த கொஸ்டினை பார்த்தோடனே இந்த கொஸ்டின் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு, அதுல வந்து ஒரு நல்ல விஷயம், நம்ம எதிர்பார்த்த ஒரு விஷயத்த அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து தெரியணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ போர்ச்சுகீசியர்கள் பத்தி வந்து கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு கொஸ்டின் கொடுக்குறாங்க, அவங்க எப்படி இந்தியாவுக்குள்ள வந்தாங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின்னா ஃபர்ஸ்ட் ஒரு 3 லைன் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருவீங்க. பாக்ஸ்ல என்ன கொடுப்பீங்க? ஃபர்ஸ்ட் யார் வந்தாங்க? வாஸ்கோ ட காமா வந்தாரு, அப்ப அவர் என்னைக்கு வந்தாரு அப்படின்றத கண்டென்ட்ல அந்த டேட்டோட போட்டு நம்ம எழுதணும் அப்படின்னா 1 மார்க் கொடுத்துருவாங்க. அடுத்து அந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, போர்ச்சுகீசியர்கள் பத்தி கேட்டிருக்காங்கன்னா எதுக்காக உள்ள வந்தாங்கன்னு கேட்டிருக்காங்களா, அவங்க என்ன விட்டுட்டு போனாங்கன்னு கேட்டிருக்காங்களா, அப்புறம் வேற என்ன கேட்டிருக்காங்க. அப்ப அந்த என்ன கேட்டிருக்காங்கன்றத சப்ஹெட்டிங்கா வந்து போடணும். அந்த சப்ஹெட்டிங் போட்டு அண்டர்லைன் பண்ணணும். அதுக்கப்புறம் சப் பாயிண்ட். சப் பாயிண்ட்ன்றது என்னன்னா, இப்போ 10 மார்க் இருந்துச்சு அப்படின்னா 1 2 3 சொல்லிட்டு 6ல இருந்து 7 பாயிண்ட் மினிமம் கொடுக்கணும் கண்டிப்பா. அப்படின்னாதான் நம்மளுக்கு மினிமம் 6 மார்க்காவது போடுவாங்க. இப்ப அந்த 6 பாயிண்ட் எப்படி இருக்கணும்? கீவேர்டா தான் இருக்கணும். ஓகேவா? இப்ப அவங்க எங்க என்னெல்லாம் எப்படி வந்தாங்கன்னு ஒரு செட்டிங் கொடுக்கலாம். எங்கெங்கெல்லாம் வந்து அவங்க வந்து அந்த ஃபேக்டரி வச்சிருந்தாங்கன்னு ஒரு சப்ஹெட்டிங் போட்டு என்னென்ன ஃபேக்டரின்னு எழுதலாம். அதுக்கப்புறம் அவங்க என்ன கொண்டு வந்தாங்க, இப்போ வந்து டொபாக்கோ கொண்டு வந்தாங்க, புகையிலை கொண்டு வந்தாங்க. ஸோ இது எல்லாத்தையும் வந்து எழுதலாம். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு சப்ஹெட்டிங் போடுறப்போ ஒவ்வொரு கீவேர்டு இருக்கணும். கீவேர்டுக்குள்ள சப் பாயிண்ட்ஸ். அப்ப 7 சப்ஹெட்டிங் போடுறீங்களா, அந்த 7க்குள்ளேயும் ஒவ்வொன்றுக்குள்ளேயும் வந்து 2ல இருந்து 3 பாயிண்ட் கொடுக்கணும். அப்ப அந்த 3 பாயிண்ட் கொடுத்துருவீங்க. அப்ப 7ல இருந்து 21 பாயிண்ட் வந்துச்சா, அந்த 21 பாயிண்ட்டும் கீவேர்டா மட்டும்தான் இருக்கணும், சும்மா கதை எழுதக்கூடாது. அப்ப ஒரு பாயிண்ட்ன்றது ஒரு லைன்ல முடிச்சிடணும். இப்ப நான் இங்க ஆரம்பிக்கிறேன் 1ன்னு போட்டு சப்ஹெட்டிங் போடுறேன், இங்க வந்து பாயிண்ட் 1ன்னு போட்டிருக்கேன், இந்த லைன்ல முடிச்சிடணும், அந்த கீவேர்டு வந்து முடிச்சிடணும். அடுத்த பாயிண்ட்ல வந்து நான் அதை கண்டினியூ பண்ணக்கூடாது, பாயிண்ட் 2 போட்டுட்டு அடுத்த பாயிண்ட் எழுதணும். அப்போ ஒவ்வொரு லைன்ல இருக்கிறதும் ஒரு கண்டென்ட். அப்போ அவங்களுக்கு என்ன தேவையான கண்டென்ட் வந்து அதிகமாவே நம்ம கொடுத்துட்டோம். அப்ப 7 மார்க் 8 மார்க்னு இன்க்ரீஸ் ஆயிடும் நம்மளோட மார்க். அப்ப இதெல்லாம் முடிச்சிட்டோம். கடைசியா வந்து கன்க்ளூஷன் எழுதணும். கன்க்ளூஷன் வந்து இப்ப 10 மார்க் ஆயிருக்குது அப்படின்னா ஒரு 1.5 லைன் எழுதலாம்.
15 மார்க்கா இருக்குன்னா ஒரு 2 லைன்ல இருந்து 3 லைன் எழுதலாம். அது எப்படி எழுதணும்? சும்மா வந்து கடமைக்கு எழுதக்கூடாது. நம்ம ஸ்கூல்ல எழுதலாம், ஆகையால் இது இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி எழுதக்கூடாது. இதுக்கப்புறம் அத வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கூட லிங்க் பண்ணியோ இல்ல இதுக்கப்புறம் தொலைநோக்கு பார்வை வந்து நமக்கு இந்த டாபிக்ல இருக்குன்னு அந்த இடத்துல காமிக்கணும் நம்ம. சோ அந்த மாதிரி இன்க்ளூட் பண்ணி எழுதணும் கன்க்ளூஷன். அந்த எழுதிருப்பீங்கல்ல, ஒரு கீவேர்டு எழுதிருப்பீங்களா, அங்க அதை அண்டர்லைன் பண்ணிருக்கணும் கன்க்ளூஷன்ல. நான் எழுதிருக்கேன் பாரு அப்படின்னு காமிக்கணும். அப்ப அங்க ஒரு மார்க். அப்போ மேக்சிமம் மார்க் வந்து நம்ம இப்படிதான் வாங்க முடியும். இதையே 15 மார்க்கு போட்டுக்கோங்க. அந்த 6ல இருந்து 7 பாயிண்ட் சொன்னேன், அதை 12 13 பாயிண்ட்னு மாத்திக்கோங்க. அவ்வளவுதான் 15 மார்க் டிஃபரன்ஸ். அப்ப எழுத போறது ஒன்னே ஒண்ணுதான். 10 மார்க்கா கேட்டாங்கன்னா அந்த 12 பாயிண்ட் வந்து அதுல எது இம்பார்ட்டன்ட் ஒரு 6ல இருந்து 7 பாயிண்ட் மட்டும் போட்டுக்கோங்க. 15 மார்க்கா இருந்துச்சு அப்படின்னா 12 13 பாயிண்ட் எழுதி வச்சிருங்க. இதுதான் வந்து மெயின்ஸுக்கான ஃபார்மேட். ஓகேவா? இதை யாரெல்லாம் வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணி எழுதி இம்ப்ளிமெண்ட் பண்றீங்களோ அவங்களாம் மெயின்ஸ் ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். அதை வந்து கொஞ்சம் சிலருக்கு வந்து உடனே வராது. ஒரு 10 டெஸ்ட் எழுதுனாதான் இந்த ஃபார்மேட் வந்து வரும். ஸோ அந்த 10 டெஸ்ட் எழுதணுன்றவங்க எழுதுங்க. இல்ல நான் படிச்சா அதை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவேன் அப்படின்றவங்க கொஞ்சம் வந்து டெஸ்ட்டை கம்மி பண்ணிட்டு நிறைய படிங்க.